நடிகர் தனுஷுக்கு தேனாண்டாள் பிலிம்ஸ் நிறுவனம் சார்பில் வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். நடிகர் தனுஷுக்கு தேனாண்டாள் பிலிம்ஸ் சார்பாக வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கடந்த 2016ஆம் ஆண்டு நான் ருத்ரன் என்ற படத்திற்காக தனுஷ் ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிலையில் அந்த படத்திற்கு பதில் வேறு படத்தை நடத்தி இயக்கி தருவதாக நடிகர் தனுஷ் கூறியிருக்கிறார். அதை ஏற்று தனுஷ் உட்பட படத்தில் நடித்த நாகார்ஜுனா, எஸ்.ஜே. சூர்யா போன்ற நட்சத்திரங்களுக்கு முன்பணம் பிற செலவினங்களுக்காக 20 கோடி ரூபாய் வரை செலவிட்ட நிலையில் தனுஷ் முழுமையான திரைக்கதையை வழங்காமல் பிற படங்களுக்கு கால் ஷீட்டுகளை கொடுத்ததாலும் இந்த படம் பாதியிலேயே முடங்கியதாக கூறி தேனாண்டாள் பிலிம் சார்பில் வழக்கறிஞர் ஏ. சிதம்பரம் நடிகர் தனுஷுக்கு நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அதில் 2025ஆம் ஆண்டு இறுதியில் கால்ஷீட் தருவதாக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் விரைவில் முடிவை தெரிவிக்க வேண்டும் எனவும், இல்லாவிட்டால் 20 கோடி ரூபாய் இழப்பை ஈடுகட்ட வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதற்கு இழப்பீடாக 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அனுப்பப்பட்ட இந்த நோட்டீஸ் தற்போதைய நிலைதான் வெளியாகி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. நடிகர் தனுஷுக்கு தேனாண்டாள் பிலிம்ஸ் நிறுவனம் சார்பில் வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். நடிகர் தனுஷுக்கு தேனாண்டாள் பிலிம்ஸ் சார்பாக வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கடந்த 2016ஆம் ஆண்டு நான் ருத்ரன் என்ற படத்திற்காக தனுஷ் ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிலையில் அந்த படத்திற்கு பதில் வேறு படத்தை நடத்தி இயக்கி தருவதாக நடிகர் தனுஷ் கூறியிருக்கிறார். அதை ஏற்று தனுஷ் உட்பட படத்தில் நடித்த நாகார்ஜுனா, எஸ்.ஜே. சூர்யா போன்ற நட்சத்திரங்களுக்கு முன்பணம் பிற செலவினங்களுக்காக 20 கோடி ரூபாய் வரை செலவிட்ட நிலையில் தனுஷ் முழுமையான திரைக்கதையை வழங்காமல் பிற படங்களுக்கு கால் ஷீட்டுகளை கொடுத்ததாலும் இந்த படம் பாதியிலேயே முடங்கியதாக கூறி தேனாண்டாள் பிலிம் சார்பில் வழக்கறிஞர் ஏ. சிதம்பரம் நடிகர் தனுஷுக்கு நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அதில் 2025ஆம் ஆண்டு இறுதியில் கால்ஷீட் தருவதாக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் விரைவில் முடிவை தெரிவிக்க வேண்டும் எனவும், இல்லாவிட்டால் 20 கோடி ரூபாய் இழப்பை ஈடுகட்ட வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதற்கு இழப்பீடாக 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அனுப்பப்பட்ட இந்த நோட்டீஸ் தற்போதைய நிலைதான் வெளியாகி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.